ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா பாயில் பண்ணிடலாம். நான் ஸ்பெகதி யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணியில் உப்பு போட்டுட்டு ஸ்பெகதி ஆட் பண்ணி அதை வந்து பேக்கேஜ் டைரக்ஷன் படி குக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர், தாராளமாக பட்டரும் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நறுக்கி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, தாராளமாக பூண்டு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஆரிகேனோ, நீங்கள் என்ன ஹர்ப் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம், பேசில் எது வேணாலும். அப்புறம் எலுமிச்சப்பழச்சாறு, லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி அந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொத்தமல்லி கீரை இல்லைன்னா பார்ஸ்லே அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு, பெப்பர், இந்த ரெண்டும் தான் சீசனிங். ஸோ இதுக்கு மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. அந்த தண்ணியை வடிகட்டிடாதீங்க, உங்களுக்கு அந்த பாஸ்தா குக் பண்ண வாட்டர் வந்து தேவை. ஸோ இதோட கான்செப்டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல, அதில் ஒரு அரை கப்பை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணும்போது அந்த பாஸ்தா வாட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சு அந்த பட்டர், ஆலிவ் ஆயில், க்ரீமு கூட சேர்ந்து எமல்சிஃபிகேஷன் ஆகும். அதுதான் உங்களுக்கு இந்த பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, பார்மசான் சீஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அது இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக ஏதாவது சீஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா டிஷ் டன். இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டியில் பாஸ்தா கொஞ்சம் எடுத்து ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ட்வர்ல் பண்ணேன். அந்த ஸ்வர்ல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பெகதி வந்து நல்ல ஸ்வர்ல் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 போர்ஷன், 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்மசான் சீஸு, கொத்தமல்லி கீரை இல்லைன்னா பார்ஸ்லே, பிளாக் பெப்பர் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையான லெமன் பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.